இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவ்வாய் பயிற்சி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சியாக போகுது. 5ஆம் தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது இல்லையா? அப்போ 5ஆம் தேதி 2024 இந்த வருடத்தில் இரவு பொழுதில் 9:07 மணிக்கு இது நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் காரணின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது புத்தாண்டில் 2024 தனுசு ராசியில் மாறப்போகுது. செவ்வாய் பயிற்சி பற்றி தகவல்களை பார்த்துடலாம். 2024 ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. செவ்வாய் மற்றும் மகரம் ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதியுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர ஊக்குவிக்குது. மகர ராசி பற்றி பேசினோம்னா இது ஒரு பூமி ராசி. இது இலக்குகளை அடையும் தன்மைக்கு பெயர் பெற்ற ராசி. செவ்வாய் மகரத்துக்கு மாறையில் வாழ்க்கையில் நீண்ட கால இலக்குகளை அடைய இந்த ஜாதகக்காரவங்களுக்கு இது ஊக்குவிக்குது. இந்த நபர்கள் முன்பை விட தங்கள் தொழிலில் அதிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்வாங்க. மேலும் பணியிடத்தில் முத்திரைகளை பதிக்க அதிகாரத்தை பெறுவதற்காக விருப்பத்தை வலுப்படுத்துகிறாங்க. மகர ராசி என்பவர்கள் செவ்வாய் பயிற்சி இந்த மக்களை ஒழுங்காகவும் நேர்மையானவர்களாகவும் மாற்றப்போகுது. மேலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுறதில் அதிக அர்ப்பணிப்புடன் இவங்க இருக்கிறாங்க. வெற்றியை அடைய கடினமாக உழைக்க தயங்கவே மாட்டாங்க. நேர்மறையான முடிவுகளை அடைய இவங்க தர்க்க ரீதியாகவும் பூமிக்கு கீழும் வேலை செய்வாங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக மற்றும் உலகளாவிய மட்டத்தையும் பாதிக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைவரின் கவனமும் இருக்கும். இந்த மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைவதில் ஆர்வமாக இருப்பாங்க. எண்ணங்களில் தெளிவு இருக்கும். உங்கள் வேலையில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்தணும். மேலும் சிந்தனை மிக்க முடிவுகளை எடுக்கணும். இந்த பயிற்சியை பயன்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். 2024 ஆண்டு தங்கள் விருப்பங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கும். உங்கள் வேலையில் வெற்றி அடைவதில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. சிவப்பு கிரகம் என்ன அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் அனைத்து 12 ராசிகளிலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த ராசி பயிற்சியின் தாக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கும். மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுய உந்துதல் மற்றும் உறுதியானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்குகளை அடைய ஆபத்துக்களை எடுப்பதிலிருந்து நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். செவ்வாய் கோபம் மற்றும் ஆக்ரோஷம் இது தொடர்பான ராசி. நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சிந்தனையுடன் செய்யணும். செவ்வாய் கிரக பயிற்சி ஆற்றல் நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்தணும். நீங்கள் சில பெரிய சாதனங்களை செய்ய முடியும். சாதகங்களை செஞ்சு வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மகர ராசியில் உயர்ந்து அதன் விளைவாக ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தர்றாரு. மகர ராசியின் அதிபதி செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் விரோத உணர்வை கொண்டிருப்பாங்க. உணர்ச்சி திருப்தியை கண்டறிஞ்சு உங்களுக்கு சவாலாக கூட இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மற்றும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் இருந்தபோது முடிவுகள் தாமதப்படுது. மகர ராசி செவ்வாய் பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரமாக அமையும். இந்த சூழ்நிலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்குன்னு சொன்னேன். ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பகவான் அங்கேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று இருக்காரு. செவ்வாயும் உச்சம் பெற போகிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் 10ஆம் வீட்டில் ஒரு பாவி இருக்கணும்னு சொன்னாங்க. காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசி 10ஆம் வீடு. அந்த வீட்டில் அதிபதி சனி. மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. செவ்வாய் பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லையே இவர் மகரத்தில் உச்சம் பெற போகிறாரு இந்த செவ்வாய் பகவான். இதனால் பஞ்சமகா புருஷ யோகமான ருச்சிகை யோகம் உருவாகுது.
பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திலேயோ அல்லது 4, 7, 10ஆம் வீட்டிலேயோ இருந்தார்னா அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் ருச்சிக்க யோகம் உண்டாகுது. பெயர், புகழ், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் கூட தேடி வரும். உடல் பலமும் மனதிடமும் கிடைக்கும். தயாள குணம் நிறைஞ்சிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 45 நாளைக்கு இதுதான் செவ்வாய் பயிற்சி ஆகுது. ஜோதிடத்தில் செவ்வாய் 9 கிரகங்களின் தளபதினு சொல்லப்படுது. செவ்வாய் தைரியம் மற்றும் தைரியத்தின் காரணியாக இருக்குது. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதியாக இருக்குது. மகர ராசியில் உயர்ந்தவராகவும் கருதப்படுறாரு. செவ்வாய் ராசி மாற்றம் 12 ராசிகளையும் பாதிக்க போது. இருந்தாலும் இதன் விளைவாக சில பேத்துக்கு கோடீஸ்வர யோகம் உருவாக போகுது. இந்த 45 நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம். துலாம் ராசி நண்பர்களே, துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்து ருச்சிக்க யோகத்தை தரப்போறாரு. உங்களுக்கு ரொம்ப நன்மையே செய்ய போறாரு. பணவரவு ஜாஸ்தியாகுது. வேலை தொழிலில் லாபமும் ப்ரொமோஷனும் ஏற்படுது. ஆனால் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீங்க. தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும். அம்மாவிற்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுது. நடராஜரை உத்திர நட்சத்திர நாளில் போய் வணங்கணும். அப்போ தான் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு செவ்வாய் 2ஆம் மற்றும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ உங்கள் 4ஆவது வீட்டில் பயிற்சி ஆறாரு. அதனால் நீங்கள் உறவில் சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. உங்கள் இருவருக்கும் இடையான ஒருங்கிணைப்பு இல்லாமல் உறவை கெடுத்துருது. உங்கள் துணையுடன் பேசையில் உங்களை அமைதியாக வச்சுக்கிறணும். தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. இந்த நபர்கள் கடின உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான முயற்சியின் அடிப்படையில் வெகுமதிகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவாங்க. கடின உழைப்பின் அடிப்படையில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களை கொண்டு வரும். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி வியாபாரம் செஞ்சீங்கன்னா ஒரு பொன்னான வாய்ப்பை பெறுவீங்க. அதை பயன்படுத்திட்டீங்கன்னா உடனே லாபத்தை பெறலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியுடன் பரஸ்பர புரிதலை பேணுவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். இந்த பயிற்சி உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே தகராறுகளை ஏற்படுத்தும். மேலும் இந்த வேறுபாடுகள் உங்கள் குழந்தைகளையும் சென்றடையும். உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்க, மேலும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக அக்கறை செய்யணும். இல்லைன்னா கஷ்டம்தான். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலனை பெற செவ்வாய் கிரகத்தின் ஓம் அங்கர்காய நமகன்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்களை அள்ளி வழங்குது. இந்த செவ்வாய் பயிற்சியினால் அதிகப்படியான நற்பலன்களையும் யோகத்தையும் பெறக்கூடிய ராசிகளில் ஒன்றாக துலாம் ராசியும் இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் சொல்வதை எல்லாருமே கேட்பாங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்பாராத பணவரவும் லாபமும் கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் தீரும். வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா புதிய வாய்ப்பு தேடி வரும். வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். இளம் வயதை இருந்தீங்கன்னா அற்புதமான வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் காலம். துலாம் ராசிக்கு மகரத்தில் உச்சம் பெறும் செவ்வாயினால் பொன்னான காலமாக இந்த காலம் இருக்கும். அடுத்து 1.5 மாதம் துலாம் ராசியில் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான அதிர்ஷ்ட காலமாக இந்த காலம் அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலனளிக்கும். நீங்கள் நல்ல புதிய நண்பர்களை உங்களோட சேர்த்துக்கிருவீங்க. உங்கள் உடன் பிறந்தவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும், ஆதரவும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். சிறப்பான வருமானத்தினால உங்களால் சேமிக்க முடியுது. நிலுவையில் உள்ள சில வேலைகளெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் துணையுடனான பேச்சில் நிதானமும் இணக்கமும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதாயங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராததாக இருக்கும். அது கூட இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் பற்றிய நல்ல செய்திகளை பெறுவீங்க. துலாம் ராசி அன்பர்கள் செய்கிற வேலையெல்லாம் பார்த்து உங்களை விட வயதில் மூத்தவங்க மூக்கு மேலே விரலை வச்சு பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க வேலைக்கு தகுதியான உங்களை நன்மதிப்பெல்லாம் செஞ்சிட மாட்டாங்க. புகழாரமெல்லாம் கிடச்சிடாது. அதனால் நீங்கள் ரொம்ப பயனுள்ள விற்பனை மற்றும் சந்தைப்படுதல், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, திறமையான விநியோக தயாரிப்புகள், வாடிக்கையாளர்களுக்கு தேவையுடன் இணைந்த சேவைகள்லாம் கவனம் செலுத்துறீங்க. ஆனால் உங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப விஷயங்கள் உங்களுக்கு யாராலும் உங்களை
நல்லா இருக்குது நல்லா செஞ்சீங்கன்னு சொல்லாதனால பாராட்ட மாட்டாங்கன்னு வைங்களேன். அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. குறிப்பிடத்தக்க செலவுகளும் வருது. உடற்பயிற்சி கட்டுப்பாடு மேலும் ஆக்கிரமிப்பு மற்றும் கோபம் உங்கள் வேலை செய்கிறதுல சரியான முடிவை எடுக்க சிந்தனையை தெளிவாக நீங்கள் சரியாக்கிக்கணும். உங்கள் குழு உறுப்பினர்களுக்கு மீண்டும் வேலையை ஒதுக்குவீங்க. இது அவர்களுக்கு சவாலாகவே இருக்குது. உங்கள் கூட்டாளருடனான வாக்குறுதியை தக்க வச்சுக்கிறணும். தேவையான நடவடிக்கைகளை எடுப்பீங்க. மேலும் மோதல்கள் மற்றும் தவறான புரிதல்கள் வருது. இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் மன அழுத்தம் காரணமாக உங்கள் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பாதிக்குது. இந்த மன அழுத்தம் உங்கள் காதல் திருமண வாழ்க்கையை பாதிக்குது. மேலும் துயரத்தை உருவாக்குது. உங்கள் முதலீடுகளிலிருந்து லாபம் ஈட்ட நிதி திறமைகளை கற்றுக்குருவீங்க. துலாம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவத்தில் 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவத்தில் உச்சம் பெற போகிறாரு. வீடு மனை வாகனத்தை குறிக்கும். 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்றாருன்னா நீண்ட நாட்களாக திருமண காரியங்கள் நடைபெறாமல் தள்ளி போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் இப்போ மளமளன்னு முடியும். வீட்டு மனை நிலப்பரப்பு நிலம் விவசாய நிலம் அப்படின்னு உங்களுக்கு சொந்தமான அனைத்துமே உங்களுக்கு தான் சாதகமாக முடியும். ஒருவேளை ஒரு நிலத்தை விற்று வேறு ஒரு நிலம் வாங்கணும்னு எண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியங்களும் சாதகமாக முடியும். வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த சாதனைக்கான நேரமாக பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது. 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 4ஆம் பாவத்தில் உச்சம் பெறும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய சௌகரியம் மிக்கவர்களாக சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவராக கடவுள் உங்களுக்கு துணை புரிவார். அனைத்துமே சுமூகமாக முடியும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்களுக்கான செவ்வாய் பயிற்சியை பற்றி முழுமையாக பார்த்தோம். 5/2/2024 15/3/2024 வரை 45 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா 45 நாளுக்கான பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.